Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen where I believe everyone will start. So நான் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ஈஸியான ஒரு இது நான் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி பண்ண போகிறேன். பருப்பு பொடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். நான் இங்கே வந்து 1 கப்பு துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு இதை போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரெட் தி வேர்ட் அபவுட் மை சேனல். ஸோ இப்போ நான் இங்கே கடாய் ஹீட்டாக இருந்தது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். நான் அதை கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து அணைச்சிடுவேன். ஸோ இது ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மீன் டைம் நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே பண்ணுறது ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே வந்து இது வந்து ஒரு உங்களால் வந்து ரசமோ சாம்பாரோ பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து இது வந்து ஈஸி ஆப்ஷனாக நீங்கள் வந்து இது கலந்து சாப்பிட்டு, அதுவும் எதோட நல்லா இருக்கும்னா நெய்யை குத்தின்னு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் இதை வந்து அப்பளத்தோட கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். இது நெய்யோட கலந்துன்னு சாப்பிட்டேன்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இஃப் யூ லைக் பாட்காஸ்ட் யூ கேன் ஆல்சோ கோ செக் அவுட் மை பாட்காஸ்ட் சேனல். அண்ட் ஸோ இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் அதை காமிச்சிடுவேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஹேக் to quickly have your lunch if you don't have anything. நீங்கள் பருப்பு பொடியை கூட நீங்கள் கையில் லஞ்சாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அதை வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ இது ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மீன் டைம் subscribe to my channel, follow me on all the social media handles and press the bell icon so that you never miss a new video from my channel. ஸோ இது நான் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்மளோட பருப்பு வந்து நல்லா அரைப்பட்டு கொடுத்து வைப்பேன். ஸோ இப்போ நான் வந்து இது ஆறினதுக்கப்புறம் நான் வந்து போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இது ரொம்பவுமே வந்து சிம்பிளான லஞ்ச் ஹேக். இது லஞ்சுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வேறு உங்கள்கிட்ட எதுவும் காண்டிமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து பருப்பு பொடியாக நீங்கள் கலந்து சாப்பிட்டு நெய்யை குத்தின்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அப்பளாமோ இல்லை வடாத்தையோ தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி. எல்லாராத்துலேயுமே பண்ணுவாது. ஸோ இது அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வரையும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் this video, share this video with your family and friends and spread the word about the channel. And yes, subscribe to my channel. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இது போட்டால் போதும். உப்பு நான் எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து அரைக்கிறச்ச நான் ஆட் பண்ணுவேன். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ரொம்ப வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆறி எடுத்தது. இப்போ நான் வந்து இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுறேன். ஸோ அது ரொம்ப வந்து ஃபைனாகவும் ரொம்பவுமே கோர்ஸாக அரைக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும், பொடி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ இது நான் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு பொடி ரெடி. இதை நீங்கள் நெய்யோட கலந்து சாத்தோட சாப்பிட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and also spread the word about my channel. Thanks for watching. I'll see you in my next video.